நாகப்பட்டினம் மாவட்டத்தில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கக்கூடிய வண்டுவாஞ்சேரி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் காலியாக இருக்கக்கூடிய பல்வேறு காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை மாவட்ட நலச்சங்கம் நாகப்பட்டினம் மாவட்டம் வெளியிட்டிருக்காங்க. என்னென்ன பணியிடங்கள் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இதற்கு ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள் 11/8/2025 மாலை 5 மணி. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒப்பந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு தற்காலிகமான பணியிடங்கள், சரிங்களா? கான்ட்ராக்ட் பேசிஸில் இருக்கக்கூடிய போஸ்ட்டு. மருந்தாளுநர் ஃபார்மசிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி இருக்குது. எல்லா வேக்கன்சியும் பார்த்திங்கன்னா வண்டுவாஞ்சேரி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தான் வேக்கன்சிஸ் இருக்குது. மினிமம் 12ஆம் வகுப்பு முடித்த கேண்டிடேட்ஸ், டிஃபார்ம் அல்லது பிஃபார்ம் முடித்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். டிப்ளமோ இன் ஃபார்மசி அல்லது பேச்சுலர் டிகிரி இன் ஃபார்மசி முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சிலில் பதிவு பண்ண கேண்டிடேட்டாக இருக்கணும். 40 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும். 15,000 ரூபாய் சேலரி. லேப் டெக்னீஷியன் கிரேட் 3 பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி இருக்குது. 12ஆம் வகுப்பு முடித்துட்டு அதுவும் அறிவியலில் சயின்ஸ் குரூப் முடித்த கேண்டிடேட் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் அங்கீகாரம் பெற்ற இன்ஸ்டியூட்டில் மருத்துவ ஆய்வக நுட்புணர் படிப்பு 1 இயர் கோர்ஸ் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம், சரிங்களா? லேப் டெக்னீஷியன் கோர்ஸ் முடித்திருந்தால் போதுமானது. 40 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும். 13,000 ரூபாய் சேலரி. செவிலியரை பொறுத்த வரைக்கும் RCHல 2 வேக்கன்சி இருக்குது. செவிலியரில் NCDயில் ஒரு வேக்கன்சி இருக்குது, சரிங்களா? டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி DGNM அல்லது BSc நர்சிங் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். நர்சிங் கவுன்சிலில் பதிவு பண்ண கேண்டிடேட்டாக இருக்கணும். 50 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும். செவிலியரில் RCHக்கு 18,000 ரூபாய், NCDக்கும் 18,000 ரூபாய் பர்மனன்ட் சேலரி. அதாவது சுகாதார ஆய்வாளர் நிலை 2 ஹெல்த் இன்ஸ்பெக்டரை போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி இருக்குது. +2ல் சயின்ஸ் குரூப் முடித்த கேண்டிடேட் ஏதாவது கவர்மெண்ட் அங்கீகாரம் பெற்ற இன்ஸ்டியூட்டில் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அல்லது சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 2 வருட கோர்ஸாக இருக்கணும். 40 வயதுக்குள்ளே இருக்கணும் கேண்டிடேட். 14,000 ரூபாய் சேலரி. பல்நோக்கு மருத்துவமனை பணியாளரை பொறுத்த வரைக்கும் 2 வேக்கன்சி இருக்குது. குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். எழுத படிக்க தெரிந்திருந்தால் போதுமானது. 40 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும். 8,500 ரூபாய் சேலரி. இதில் இருக்கக்கூடிய பணியிடங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒப்பந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு வேக்கன்சிஸ். அதே மாதிரி நீங்கள் ஒரு அண்டர்டேக்கிங் கொடுத்துட்டு தான் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த அட்ரஸ்க்கு அப்ளிகேஷன் அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா நிர்வாக செயலாளர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட சுகாதார அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் வளாகம், நாகப்பட்டினம் அப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும். அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் nagapatinam.nic.in வெப்சைட்டில் இருக்குது. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் என்க்ளோஸ் பண்ணி அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மதிப்பெண் பட்டியலுடன் இருக்கக்கூடிய கல்வி தகுதி, எசென்ஷியல் குவாலிஃபிகேஷனுக்கான மார்க் ஷீட்ஸு, அதே மாதிரி ரெசிடென்சிக்கான ப்ரூஃபு, சாதி சான்றிதழ், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேண்டிடேட், இல்லைனா கணவரால் கைவிடப்பட்ட கேண்டிடேட்ஸ், இல்லைனா திருநங்கை அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது நீங்கள் ப்ரையாரிட்டி இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் அதற்கான சர்டிஃபிகேட்ஸ் ஜெராக்ஸ் என்க்ளோஸ் பண்ணணும், சரிங்களா? ப்ரையாரிட்டி இருக்கக்கூடிய கேண்டிடேட் சர்டிஃபிகேட்ஸ் என்க்ளோஸ் பண்ணணும். அதே மாதிரி ஆதார் அட்டையுடைய நகல், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டோடைய ஜெராக்ஸ் என்க்ளோஸ் பண்ணணும், சரிங்களா? அப்ளிகேஷனில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணலாம். என்னென்ன அப்படின்றத 1 by 1 பார்க்கலாம். இதான் அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு. இதில் என்ன டிஸ்ட்ரிக்க்கு என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத மேலேயே நீங்கள் கிளியராக மென்ஷன் பண்ணணும். உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. உங்களுடைய பெயர், ஃபாதர்ஸ் நேம் அதாவது தந்தையுடைய பெயர், பிறந்த தேதி, உங்களுடைய வயது, கல்வி தகுதி, என்ன கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க, டிப்ளமோ டிகிரியா என்ன முடிச்சிருக்கீங்களோ அதை மென்ஷன் பண்ணணும். உங்களுடைய தற்போதைய முகவரி, அதே மாதிரி நிரந்தர முகவரி, உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரு, ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிட்டு கீழே சைன் பண்ணிக்கோங்க. டேட்டு, பிளேஸ், அதாவது இடம் தேதி மென்ஷன் பண்ணிக்கோங்க, சரிங்களா? என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் என்க்ளோஸ் பண்ணி அனுப்பணும் உங்களுடைய அப்ளிகேஷன் கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோ, அதே மாதிரி 10th 12th மார்க் ஷீட்டு, டேட் ஆஃப் பர்த்துக்கு பர்த் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அதை நீங்கள் என்க்ளோஸ் பண்ணலாம். கல்வி தகுதிக்கான ப்ரூஃபு, கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கக்கூடிய கேண்டிடேட் கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டு, தமிழை ஒரு சப்ஜெக்டாக படித்ததற்கான ப்ரூஃப் 10th இல்லை 12th அதனுடைய மார்க் ஷீட் இருந்தால் போதும். ரெசிடென்சியை பொறுத்த வரைக்கும் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், ஓட்டர் ஐடி, டேக்ஸ் ரிசிப்ட், ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு ஏதாவது ஒன்று என்க்ளோஸ் பண்ணணும். கேரக்டர் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டாக படித்த இன்ஸ்டியூட்டில் கொடுத்துருப்பாங்க இல்லையா கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட், கேரக்டர் சர்டிஃபிகேட் அதை நீங்கள் என்க்ளோஸ் பண்ணணும். அதே மாதிரி குரூப் ஏ அல்லது குரூப் பி ஆஃபீஸர்கிட்ட கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட வாங்கின
கேரக்டர் சர்டிஃபிகேட் ஒன்று வைக்கணும். டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி இருந்தாலும், ப்ரையாரிட்டி இருக்கக்கூடிய கேண்டிடேட், டிரான்ஸ்ஜெண்டர் இல்லைனா வந்து உமன் ஜுடிஷியலி செப்பரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ப்ரையாரிட்டி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அதற்கான ப்ரூஃப் வந்து வைக்கணும். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அதற்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, கரண்ட்டாக எங்கேயாவது ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் என்ஓசி சர்டிஃபிகேட்டு, வேறு ஏதாவது சர்டிஃபிகேட் வந்து இதற்கு தேவைப்படுது அப்படின்ற மாதிரி இருந்தால், இந்த போஸ்ட்டுக்கு ரிலவெண்ட்டானது அப்படின்ற மாதிரி இருந்தால் அதை நீங்கள் என்க்ளோஸ் பண்ணலாம். அந்த டீட்டெயில்ஸும் மென்ஷன் பண்ணலாம். எல்லாமே ஜெராக்ஸ் தான். சரிங்களா? இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையோ ரிலேட்டிவ்ஸ்லையோ யாராவது வந்து இதில் இருக்கக்கூடிய பணியிடத்திற்கு எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? நன்றி.